கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையுண்டாவதாக. இன்றைய வார்த்தை 2 சாமுவேல் 7:29. உம்முடைய ஆசீர்வாதத்தினாலே உமது அடியானின் வீடு என்றென்றைக்கும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பதாக என்றான். விசுவாசிக்கிறவங்க ஆமேன்னு சொல்லுங்கள். தாவீது ராஜாவின் ஜெபம். ஆண்டவருக்கு முன்பாக அவர் கேட்குறார், ஆண்டவரே உமது அடியானுடைய வீடு என்றென்றைக்குமே ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கணும்ப்பா. ஏனென்றால் உம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேல் என்றென்றைக்கும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கணும், ஆளுகிற ராஜாவாகிய நானும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கணும் என்று சொல்லி தேவனிடத்தில் விண்ணப்ப வைக்கிறார். பார்த்தீங்களா? இந்த நாளில் நீங்கள் எப்படி ஜெபிக்கிறவங்களா இருக்கிறீங்க? ஆண்டவர்கிட்ட கேட்குறீங்களா, ஆண்டவரே என் வீடு ஆசீர்வதிக்கப்பட வேணும், என் கணவன் ஆசீர்வதிக்கப்பட வேணும், என் பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட வேணும் என்று ஆண்டவர்கிட்ட நம்ம ஜெபிக்கணும். ஜெபிக்கும் போது தான் கர்த்தர் ஆசீர்வாதத்தை கொடுக்குற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. என்றென்றைக்கும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கணும் அப்படின்னு சொல்லி விண்ணப்பம் வச்சு ஜெபிக்கணும். அப்போ தான் கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பார். உங்கள் தேவையெல்லாம் ஆண்டவர் சந்திப்பார். ஏன்னா வாக்குத்தத்தம் பண்ணினவர் ஒரு நாளும் வாக்கு கொடுக்க மாட்டேன்னு சொன்னதே இல்லை, ஆண்டவர் செய்து முடிப்பார். அதற்காக நீங்கள் எந்த நாளும் ஜெபிக்கிற ஒரு அனுபவம் இருக்கணும். விசுவாசத்தோடு தேவனுடைய சமூகத்தில் முழங்கால் படிக்கிட்டு, ஆண்டவரே எனக்கு வீடு கட்டி தருவேன் என்று சொன்னீங்களாப்பா, ஆண்டவரே என் குடும்பத்தை கட்டுங்கப்பா, என் வீட்டை கட்டுங்கப்பா, என் பிள்ளைகளை கட்டுங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி கேளுங்க. கர்த்தர் உங்கள் மேல் மனமுருகி இறங்கி உங்களை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கார். நிச்சயமாய் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. உம்முடைய ஆசீர்வாதத்தினாலே உங்கள் அடியாருடைய வீடு என்றென்றைக்கும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பதாக என்று சொல்லி ஜெபம் பண்ணுங்க. அந்த வார்த்தையின்படி உங்களுடைய தேவன் ஆசீர்வதிப்பாராக. தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். ஆமென்.